அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையும் தை கிருத்திகையும். பொதுவாகவே முருகனுடைய வழிபாடுகளுக்கு உகந்த நாளே செவ்வாய்க்கிழமை தான். இப்படி செவ்வாயும் கிருத்திகையும் ஒன்றா வரதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த தை மாதத்தில் வந்திருக்கிறதுங்கிறது நிச்சயம் நம்ம பல வருடங்கள் இது மாதிரியான ஒரு அபூர்வ நாளுக்காக காத்திருக்கணும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இன்றைக்கி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சாலே போதும். உங்கள் வீட்டோட துவரம்பருப்பு டப்பால இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் மறைச்சி வச்சு பாருங்கள். அதுவும் ஒரு சூக்ஷ்மமான ஒரு மெத்தடில் நீங்கள் செய்கிறப்ப நிச்சயமாக முருகன் அருளோடும் இந்த நட்சத்திரத்துடைய அருளோடும் இந்த நாளுடைய அந்த அருளோடும் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். குறிப்பாக நமக்கு இன்றைக்கி கடன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு கடன் நீங்கள் ஒன்று அடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கையில் பணமே இல்லை, இல்லாட்டி நகையே நம்ம ஏதாச்சும் நம்ம அவனை அடகுல வச்சுருப்போம், இல்லாட்டி நகையெல்லாம் ஒன்று வாங்கணும், அப்படி ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு பிரச்சனைகள் தீர்த்து கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளில் நீங்கள் நிச்சயம் வேண்டிக்கிட்டாலே போதும். அதற்கு முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் அருள் புரிவார். அதற்கு எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா பணமானது பல வழியில் வரும், வருமானங்கள் பெருகிறத கண் கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடுகள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த கர்ம கடன்கள் தீர்வதற்கு நிச்சயமாக முருகனை சரணடைஞ்சாலே போதும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் மானுட கடன், பித்திருக்கடன், இந்த கர்ம கடன்கள் இது எல்லாம் அடையறதுக்கு முருகனை மட்டும் நம்ம வணங்கினாலே போதுங்க. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கடன் இல்லாத மனுஷங்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒவ்வொரு கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் கடனை வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் வட்டி மேலே வட்டி கட்டி விழிப்பிதுங்கி குடும்பத்தோடு ரொம்ப கஷ்டப்படுறத நம்மளே கண் கூட பார்க்கலாம். இப்படி எங்களுக்கு கடன்கள் சீக்கிரமாக அடைச்சி கொடுக்கணும், அதற்கு நாங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், அதற்கான ஒரு வருமானங்கள் பெருகணும், அதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் நீங்கள் துவரை தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. எல்லாருக்குமே இந்த துவரம்பருப்பு தீபம் தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த தை செவ்வாய்க்கிழமையும் நமக்கு இந்த கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் இன்றைக்கி காலையில் வரக்கூடிய 6 to 7 நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. மதியம் 1 to 2 நேரம் எடுத்துக்கலாம், ராத்திரி 8 to 9 நேரம் எடுத்துக்கலாம். இந்த 3 நேரங்களும் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் ஹோரை நேரம் அற்புதமான நேரம். நம்ம கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரத்துக்கு, நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, இல்லை குடும்பத்தில் நல்ல வேறு ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள், ஒரு உயர்ந்த ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு முன்னேறதற்கு அப்படின்னு நீங்கள் இந்த துவரையால் செய்யக்கூடிய அந்த வழிபாடுகள் பண்ணுறப்ப நம்ம நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதே நேரம் இன்றைக்கி நீங்கள் யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு 1/2 கிலோ துவரம்பருப்பு நம்ம தானம் கொடுக்கலாம். இல்லை எங்கேயாச்சும் அன்னதானம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இடத்துல, இல்லை ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு, இல்லை ஒரு முதியோர் இல்லத்துக்கு உங்களால் முடிந்த ஒரு பொருட்கள், குறிப்பாக துவரம்பருப்பு தானம் செவ்வாய்க்கிழமை பண்ணுறதுங்கிறது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கும். அதே மாதிரி இப்போ இது எல்லாமே செய்ய முடியலமா எங்களால் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு காக்கைக்கோ குருவிக்கோ பறவைகளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் வைக்கலாம். இது எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம்தான். அதனால் இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த துவரம்பருப்பை மட்டும் நீங்கள் யாருக்காச்சும் தானம் பண்ணுங்கள், இல்லை பறவைகளுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நம்முடைய கர்ம கடன்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த ஒரு நாளுக்கு இருக்குங்க. அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில், அதுவும் ராத்திரி 8 to 9 எல்லாருக்குமே நல்லபடியான ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரம். நம்ம கோவில்களுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருப்போம். இப்போ கோவிலில் உங்களுக்கு தீபம் ஏற்ற முடியும்னா தாராளமாக ஏற்றலாம். முடியாதவங்க வீட்டிலேயே இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் ராத்திரி 8 to 9 அந்த 1 மணி நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் சின்னதான ஒரு பித்தளை தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு மட்டும் எடுத்துட்டு ஒரே ஒரு அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். சிகப்பு திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் சாதாரண பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. இப்படி தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் ஏற்றி பாருங்கள்.
உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேறு அதாவது செவ்வாய் அப்படின்னாலே நிலம் பூமி அந்த செவ்வாய் தோஷம் நமக்கு இந்த கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு நாள். அதனால தான் இப்படி நமக்கு வரக்கூடிய ஒரு நாளில் அது முருகப்பெருமானை நம்ம வணங்கி கேட்குறப்ப நிச்சயமாக நம்முடைய கடன்கள் எல்லாமே தீருங்க. அதே மாதிரி இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் துவரம்பருப்பு டப்பால் இந்த ஒரு பொருளை மட்டும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணமானது புழங்கிறத நம்மளே பார்க்கலாம். இதுக்கு என்ன இது புதுசாக தனியாக துவரம்பருப்பு வாங்கணுமா அப்படிலாம் கட்டாயம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டு டப்பா இருக்குது பார்த்திங்களா, அந்த துவரம்பருப்பு டப்பாவில் வச்சா போதும். என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சின்னதான ஒரு சிகப்பு துணி இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சாதாரண ஒரு பேப்பரில் ஆச்சும் நீங்கள் மடக்கி வைக்கலாம், இல்லாட்டி ஜிப்லாக் கவரில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பூஜை அறையில் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு ஒரே ஒரு துண்டு சுக்கு, இந்த சுக்கு மட்டும் புதுசாக இருக்கணும், பழையது ஏற்கனவே வச்சதை நம்ம எடுக்கக்கூடாது. அது மட்டும்தான் விஷயம். ஒரே ஒரு துண்டு சுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சி கடவுளும் இல்லை. ஏன்னா சுக்கு வச்சு செய்யக்கூடிய எல்லா விதமான பரிகாரங்களும் முருகனுடைய அருட்கடாட்சம் கொண்ட ஒரு பரிகாரங்கள். அதனால தான் சுக்குக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட சுக்கு அந்த முருகனுடைய அருளோடு இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்புங்கிறது நமக்கு செவ்வாய் கிரகத்துடைய ஒரு தானியம். அப்படிப்பட்ட அந்த துவரம்பருப்பு டப்பால் சின்னதான ஒரு சிகப்பு கலர் துணியில் நீங்கள் ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. இதோடு கூட நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி ஒரே ₹1 நாணயம் மட்டும் போட்டுக்கோங்க. இது ரெண்டையுமே நல்ல ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு உங்கள் கையில் நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், நல்லபடியாக வருமானம் வரணும், குடும்பத்தில் என்றைக்குமே பணமானது இல்லைங்கிற அளவுக்கு புழங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டி இந்த 8 to 9 இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து அப்படியே அந்த டப்பாக்குள்ளே போட்டு அப்படியே உள்ளே அமுத்தி போட்டு நீங்கள் அதை மறைச்சி வச்சிடுறீங்க. இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லணும் அப்படிலாம் கட்டாயமே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஒரு எளிமையான விஷயம், யாருக்குமே தெரியாமல் இப்படி அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் மறைச்சி வச்சாலே போதுங்க. பணமானது அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்ம எப்போல்லாம் மளிகை ஜாமான் வாங்குகிறோமோ அப்போலாம் துவரம்பருப்பு டப்பால் அப்படியே அதற்கு மேலேயே நீங்கள் அந்த பருப்பை மட்டும் கொட்டி வச்சுக்கிட்டே இருங்க. இது மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய எப்பயாச்சும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இதை மாற்றிட்டு அந்த காயின் ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏதாவது பூ வாங்கிறதுக்கு இல்லாட்டி கோவிலுக்கு போகிறீங்க, வேறு ஏதாவது சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த சுக்க கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி நீங்கள் இது மாதிரி திருப்பி மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் இந்த துவரம்பருப்பு டப்பால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த தை செவ்வாயும் நமக்கு கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான செவ்வாய் ஹோரை நேரத்தில் நம்ம இப்படி பண்ணுறப்ப நிச்சயமாக அந்த கடன் தீர்வதற்கான வழிகள் கண்டிப்பாக இறை அருளாலையும் இந்த நேரத்தினுடைய மகிமையாலுமே நடக்கும். அதனால தான் இன்றைக்கி இதுவரைக்கும் நாங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கோம், ஏற்கனவே துவரம்பருப்பு டப்பால் இப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இன்றைக்கி மட்டும் அதை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் புதுசாக வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு அந்த கடவுளே நமக்கு அருள் புரிவார். குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் தீரும், வருமானங்கள் பெருகும், அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாளை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச முருகனுடைய ஒரு நாமத்தை நீங்கள் பதிவிடுங்க. ஓம் கந்தாய நமக, இல்லாட்டி ஓம் குகாய நமக, ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிற ஏதாவது ஒரு நாமத்தை நீங்கள் பதிவிடுங்க. நிச்சயம் முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.